ஆம். இது சங்கமம் வானொலியின் காலை புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு இன்று 5 8 மாதம் 5 ஆவணி மாதம் 5 ஆகஸ்ட் மாதம் 2026 புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி 30 நிமிடங்கள். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமேன் ஆமேன். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அருமையான வார்த்தை கூடாக யோசுவாவை வழிநடத்தினார் கர்த்தர் தாமே அதே போல வழிநடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 23, எரேமியா 26, ரோமர் 15, 16. புதிய ஏற்பாடிலிருந்தும் பழைய ஏற்பாடிலிருந்தும் அதிகாரங்களை வாசியுங்கள். அதே வேளையிலே நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரவேல் நாட்டுக்காக விசேடமாக ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டார். ஜெபங்களை கேட்டு இலங்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார். அதே போல தமிழ்நாடு இந்தியாவில் கூட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். அங்கே ஒரு யோசேப்பை அவர் ஆயத்தப்படுத்தி வழி நடத்துகிறார். ஆமேன் ஆமேன். அதே போல எங்களுடைய நாட்டிலே அனுராவை அழைத்து வழி நடத்தி வருகிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நான் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாசர் அன்றன் ராசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி செசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும் சௌரி ரதி பாலசிங்கம் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே வழி நடத்த யார் வழி நடத்த போகிறீர்கள்? சகோதரி மேகலா வாஸ், சகோதரி ஜானட், நீங்கள் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் வழி நடத்துகிறார்கள். அந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். God bless you, brother. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளை, மாலை வேளை, மதிய வேளை முழுவதிலும் தேவனுடைய கரம் உலகத்தில் எந்த பாகத்திலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் அதிசயம் செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களும் தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல வருகிற வேளையில அவர்களுடைய வாழ்க்கையில பெரிதான மாற்றத்தை இந்த கொண்டு வர போகிறபடினாலே கர்த்தராகிய தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் ஜெபிப்போம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளை, மாலை வேளை, மதிய வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த இடத்துல பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், சொல்லப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வசனங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் இந்த நாட்கள்ல நோய்களோ, வேதனைகளோ, பிரச்சனைகளோ, என்ன காரியங்கள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் அவர்களுக்குள்ளாக சென்று பெரிதான காரியங்களை நடப்பிக்க போகிறவனாலே ஸ்தோத்திரம். இதோடைய வார்த்தை சொல்லுகிறது, கோணைகளை செவ்வையாக்குகிற தேவன் என்று சொல்லி அவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது என்றும் சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை இறங்கி அற்புதங்களை நடப்பிக்க போகிறபடினால் கோடான கொடி ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். அதே போல இந்த வேளையில ஜபிக்கும்படியாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வானொலிக்காக பிரயாசப்படுகிற பிரதர் லெஸ்லி அவர்களையும், சிஸ்டர் ரீட்டாவையும், சகோதரர் மகேந்திர அவர்களையும் கூட தேவனுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் தேவனுடைய கரம் பெரிதான ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் இந்த வேளையில முதலாவதாக
உலக நாடுகள்ல காணப்படுகிற சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், கைவிடப்பட்ட பெரியவர்களுக்காக நாங்கள் முதலாவதாக ஜெபிப்போம். உலகம் எங்கும் பிரதான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிற இந்த சிறுவர்கள், வாலிபர்களுடைய காரியங்கள், இந்த சிறுவர்களுக்கு விரோதமான குற்ற செயல்கள், சிறுவர்கள் குற்றம் செய்கிறார்கள். அதே நேரத்துல வாலிபர்களுக்கு விரோதமா எத்தனையோ அநீதியான காரியங்கள் நடக்கிறது. அதே நேரத்துல வாலிபர்கள் கூட பிழையான நடக்கையின் நிமித்தமாய் இந்த உலகத்தின் அழிவுக்கு கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இனி வரப்போகிற ஜெனரேஷன் இந்த வாலிபர்கள் தான். அவர்கள் தான் இந்த உலகத்தை கொண்டு நடத்த போகிறவர்கள். கர்த்தருடைய சபையை நிர்வாகப்படுத்த போகிறவர்கள் அவர்கள். அதே நேரத்துல உலகத்தில் ஜனாதிபதியாகவோ ஆளுநராகவோ யாராக இருக்க போறவரும் இந்த வாலிபர்கள். அவர்களுக்காக நாங்கள் முதலாவது பரிந்து மன்றாடுவோம். தகப்பனே, இந்த வேளையில இந்த வாலிபர்களை ஆண்டவரை ஒருநிலைப்படுத்தும். தேவையில்லாத குற்ற செயல்களுக்கு அவர்கள் போகக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிப்போம். இந்த காரியங்களுக்காக சிஸ்டர் டாலி அவர்களை ஜெபிக்கும்படியாக நான் தேவனுடைய நாமத்தினாலே அழைக்கிறேன். சிஸ்டர் டாலி, உங்களுக்கு ஜெபிக்க இயலுமா? சிஸ்டர் ஜெனட் இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலக தேசம் அனைத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வானமண்டலங்க, தரமாக்கங்க, கடல் பிராமியங்கள், தேசத்தின் குடிகள் அப்பா, உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், கத்தாவே நாட்டு தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்கள், கத்தாவே இவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே, கத்தருக்கு பயப்படுற பயம், கீழ்ப்படிவு, கத்தாவே சத்தியத்தை அறிய சத்தியம் இவர்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு கிருபை, இரக்கம், தயவு, ஆண்டவரே மனதுருக்கம், ஆண்டவரே இவர்கள் மேல வைத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களின் சிந்தைகளை இயேசு நாமத்துக்கு ரத்தத்துக்கு சிறை பிடிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு அவர்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே கத்தாவே, சிறு பிள்ளைகளுக்காய், கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே இவர்களை எல்லாம் நீர் காண்கிறீரப்பா. வாலிப ஜோதிகளை காண்கிறீரப்பா. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் கத்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புமா போல் இவர்களுடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் திசை திருப்பப்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கத்தாவே. அப்பா, இளம் குடும்பங்கள் சமாதானமற்று ஆண்டவரை வியாதியோடு வேதனையோடு ஆண்டவரே பாவ இருளுக்குள் ஆண்டவரே சத்துருவின் இருளுக்குள் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு இருளுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காணக்கூடியதா எங்கள் இயேசு கிறிஸ்துவே நீர் அவர்களுக்குள்ளே, அவர்கள் வீடுகளுக்குள்ளே, அவர்கள் சரீரங்களுக்குள்ளே வெளிச்சத்தை உண்டாக்கும்படி உம்முடைய வெளிப்பாடு அவர்களுக்குள்ளே வரும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, முதியோருக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளாய் கைவிடப்பட்ட முதியோர்களை கூட நீர் காண்கிற தேவன் அப்பா. நீர் எல்லாருக்கும் மேய்ப்பராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தாவே. அந்த தேவனே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களுக்குள்ளே, உலக ஜனங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் தொடர்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாப்புகள் உலகத்திலே ஆண்டவரே நிறைந்து இருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே கத்தாவே அப்பா ஆண்டவரை இயக்கி அழிவினால் அதை காண்பிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவர்களோ மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அவர்கள் இருதயங்கள் சிந்தைகளில் ஆளுக செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிற ராஜா முன் சென்று தடைகளை உடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துற பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறோம். லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே சங்கம வானொலிய ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சகல துதி கன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தேவனுடைய நாமம் உங்கள் மேல் மகிமைப்படுவதாக. நாங்கள் சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த காரியங்களை இந்த நாட்கள்ல நடப்பிக்க போகிறபடினால் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். யுத்தங்கள் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் யுத்தங்கள் நடக்கிறது. யுத்தங்கள் நிமித்தமாக முதலாவது அந்த பொருளாதாரம் அளிக்கப்படுகிறது. அந்த நாடுகளில் இருக்கிற பொருளாதாரங்கள் அளிக்கப்படுகிறது. பொருளாதாரங்கள் அளிக்கப்படுகிறது. ஜனங்கள் அழிவுக்குள்ள போகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர் இல்லாமல் போகிறார்கள். பெற்றோர் பிள்ளைகள் இல்லாமல், சகோதரங்கள் இல்லாமல்
போகிற இந்த நாடு இடிபாடுக்குள்ள போகுது. அதே நேரத்தில் அங்க இருக்கிற பயிர் வகைகள், அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்படுது. இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி தேவன் ஒரு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். இந்த யுத்தங்களை நிறுத்த வேண்டும். பாத்தீங்கன்னா யுத்தங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுல நடக்கிறது. அந்த இடத்துல பிரதான யுத்தம் இத்தனை வருஷங்களாக நடந்து கொண்டே இருக்கு. அதே நேரத்துல இஸ்ரேல் காசா பகுதியிலும் யுத்தம் நடக்குது. புதிதா இப்ப அமெரிக்கா அந்த ஈரான் ஈராக் அப்படி நாடுகளுக்கு அடித்து அந்த முஸ்லிம் நாடுகளுக்கு அடிக்கிற நேரம் அந்த இடத்துல யுத்தங்கள் ஏற்படுகிறது. அந்த இடத்துல அழிவுகள் வருகிறது. அந்த இடத்துல ஜனங்கள் அழிக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி தேவன் இறங்க வேண்டும். ஏன்னா அதுல அழிக்கப்படுகிறது மனித ஜீவன்கள், மனித சிறுவர்கள் அழிக்கப்படுகிறார்கள், குழந்தை வாலிபர்கள் அழிக்கப்படுகிறார். இது நிமித்தமாய் தேசங்கள் ஒரு அழிவுக்குள்ள போகுது, ஒரு மண்மேடாக மாறுகிறது. அது அப்படிப்பட்ட காலநிலைகள் சூழ்நிலைகள் வராதபடி தேவன் காத்து கொள்ள வேண்டும் சொல்லி அந்த காரியங்களுக்காக சிஸ்டர் சிசிலியா ஜெபித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி இங்கு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அன்பான தகப்பனே, யுத்த அபாயங்களிலிருந்து எங்களுக்கு எல்லாரையும் பாதுகாக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அப்பாவி பிள்ளைகள் எல்லாம் அநியாயமாக இருக்கிறார்களே. அன்பான தகப்பனே, தாய் தப்பன் இருக்கிறார்களே. அப்பா பிதாவே, இந்த அழிவுகளில் இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று உண்மை இருந்து கன்றாடுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த யுத்த அபாயங்களிலிருந்து அழிவுகளிலிருந்து காப்பாற்றும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. உண்மை வாஞ்சியோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்காக உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, சாப்பாடு அப்பா, வீடு வாசல் அநியாயமாக இருக்கிறார்களே தகப்பனே. அப்பா, நீர் கடைசி காலம் என்று சொன்னது இதற்காகத்தானா தகப்பனே? உண்மை வாஞ்சியோடு கேட்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இந்த யுத்த அபாயங்களிலிருந்து விடுதலை கொடும் தகப்பனே. உண்மையை இழந்து கேட்கிறோம் தகப்பனே. நீர் நினைத்தால் கூடும் தகப்பனே. அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னார் போதும் தகப்பனே, எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் இதற்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை உண்டாக்குறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே, நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த அடிமொழியிலிருந்து காப்பாற்றும் தகப்பனே. அப்பா, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, நான் இந்த நேரமும் உண்மை தானே அப்பா கூவி அழைக்கிறோம். இசப்பா, உதவி செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ஆவியானவரே, இந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, ஸ்ரீலங்காவிலேயும் தகப்பனே சண்டையும் போர்க்களவுமாகத்தான் இருக்கிறது தகப்பனே. அப்பா, இந்த அதிபதியர் ராஜாக்கள் அதிபதியரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கும் நீரே உதவியாயிரும் துணையாயிரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, இந்த லெங்க தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, இந்த அழிவுகளில் இது காப்பாற்றுறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலி மூலம் நாங்கள் வந்து ஜெபிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, இந்த சேவையை அவ இந்த நாளும் செய்து வாரதுக்காக அவக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, அவையும் அவ பிள்ளைகள் இரு பிள்ளைகளையும் அப்பா உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆவியானவரே, அவ போற காரியம் ஒவ்வொன்றும் சரியான முறையில் எல்லாம் தடையின்றி நடக்க உதவி செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, வினோ சிஸ்டர் மகளை ஆசீர்வதியின் தகப்பனே. என்ற கல்யாணம் நல்ல முறையிலே நடக்க நீர் வழி செய்யறதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த உங்களை
தேவனுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் தாமே சந்திக்க போகிறபடியினால் கொடான கொடி ஸ்தோத்திரம். யுத்தங்களுக்காகவும் யுத்தம் நடக்கிற இடங்களுக்காகவும் சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு பொருளாதாரத்துக்காக நீங்க ஜெபித்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டபடினால் கத்தரிக்கை கொடான கொடி ஸ்தோத்திரம். அடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய ஸ்ரீலங்காவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஸ்ரீலங்கா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்கள்ல மலைநாட்டு பகுதிகளில் பெரிதான ஒரு வெள்ளம், அந்த இடத்துல மண் சரிவு, அதுல 7 பேர் மரித்திருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப கணக்கெடுத்திருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேரை காணவில்லையாண்டு. அதே நேரத்துல வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறது, பொருளாதாரங்கள் எல்லாம் அவங்களுக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய தேவைகள் அவருடைய எல்லா காரியங்களும் எல்லாம் குறைந்து இருக்கிறது. அதே நேரத்துல வீடு இல்லாம ஜனங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல போய் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மலைநாடு பொறுத்தவரையில அது ஒரு முதல் இருந்த போல ஒரு புயல்னால் பாதிக்கப்பட்ட அது பிரதேசம். இப்பொழுதும் அது மண் சரிவினாலும் இது வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இடங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஏனென்றால் இலங்கை பொருளாதாரத்துல பின்தங்கி காணப்படுகிறது. அதுல நிறைய ஜனங்கள் வறுமைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கிற ஒரு தேசம். அப்படிப்பட்ட தேசத்துல எப்படியும் ஒரு காரியம் வர்ற வேளையில இன்னுமான ஒரு பொருளாதாரம் பின்தங்கப்படும். அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதே நேரத்துல போதை வஸ்து காரியங்கள் இலங்கை முழுவதுமாய் பரகி இருக்கிறது. எந்த இடத்துல பார்த்தாலும் போதை வஸ்து. எந்த ஏரியாவை நாங்க யோசித்தாலும் அந்த இடத்துல போதை வஸ்து. அதே நேரத்துல ஷூட்டிங் கூட நடக்கிறது. இந்த போதை வஸ்து காரிய நிமித்தம் 2 பேருக்கிடையே குழுக்களை சண்டை வர்ற நேரம் அது நடக்கிறது. அதே நேரத்துல இந்த நாட்கள் எனக்கு கேள்விப்பட்டீங்க, பிரிசினுக்குள்ள ஷூட்டிங் சண்டை நடந்து அதுல எத்தனை பேர் மரித்தாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க கூடாது. அது நிமித்தமாய் ஒரு ஆர்டிக்கல்ல சொல்றாங்க, அது நிமித்தமாய் அந்த இலங்கையில அந்த கவர்மெண்டே தலைகளா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அப்படி காரியங்கள் வரக்கூடாது. கர்த்தர் இந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். எங்கட ஊர் தேவனுடைய நாமத்தினாலே மகிமைப்பட வேண்டும். அதே நேரத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்கள் நிமித்தமாய் எங்களுடைய நாடு கட்டி எழுப்பப்பட வேண்டும். அது பொருளாதாரத்துல பின்தங்க கூடாது. அது ஆசீர்வதிக்கப்படும். எப்படி சிங்கப்பூர் ஆசீர்வதிக்கப்பட்டதோ ஆசீர்வாதமான நாடாய் காணப்படும். அதே வண்ணமாக அதை விட 7 மடங்கா எங்களோட ஸ்ரீலங்கா எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். அதை ஆசீர்வதித்து ஜெயிப்போம். இதற்காக பிரதர் ஆண்டன் ராசநாயகம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகசனி ஆண்டவரே, ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ மக்கள் நிறைந்த தேசமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, போனகை கிறிஸ்டியனா உள்ள மக்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீரே. சிங்கப்பூர் இன்றைக்கு கிறிஸ்தவ தேசமாக இருக்கிறது நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. சவுத் கொரியா தேவனுடைய தேசமாக இருக்கிறது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த மெய்யான தேவனை விட்டு மத வழிபாடுகள் வாழும் பொழுது அந்த தேசத்தில இரக்கம் காண்பித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். சோதம் கொமரா அடிக்கப்படும் பொழுது ஒரு 10 நீதிமான் கூட இல்லாத பட்சத்தில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதிகமாக அந்த சோதம் கொமராவில நடந்தது நிமித்தம் அந்த தேசம் அந்த அழிக்கப்பட்டது. ஆண்டவரே, அந்த இலங்கை தேசம் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்படியான மக்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேச மக்கள் எங்கு பார்த்தாலும் அந்த போதை வஸ்து, எங்கு பார்த்தாலும் தீமைகள், விக்கிர ஆராதனைகள், இப்படியான காரியங்கள் உள்ள தேசம் இந்த கடைசி காலத்தில விடுதலை வேண்டுமாக இருந்தால் இயேசு இடத்துல வர வேண்டும். இயேசு இல்லாமல் அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாத தேசமாக போய்விடக்கூடாது. பல வருட காலங்களாக யுத்தங்களுக்கூடாக வந்த தேசம் சீழ்ச்சிகளாக, வெள்ளத்தினூடாக, புயலினூடாக பாதிக்கப்பட்ட தேசம். இயேசு அந்த படகில இருந்திருந்தால், இலங்கை தேசத்தில இருந்திருந்தால், இடியாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டு இருப்பாரு. ஆண்டவரே, அந்த தேசம் மீண்டுமாக இயேசுவிடத்துல வரும்படியாக மத வழிபாடுகள்
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய தகப்பன் அந்த மத வழிபாடுள்ள ஒரு குடும்பத்தில இருந்து நீர் எப்படி ஆபிரகாமை பிரித்தெடுத்தீரோ அந்த இடத்திலே இருக்கிற மக்கள் ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்தது போல இந்த மத வழிபாடுகள் உள்ள குடும்பங்களில ஒவ்வொருவரை நீ பிரித்தெடுக்கும்படியாக அவர்கள் மூலமாக அந்த தேசத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்மாயிலின் சந்ததியாகிய அந்த முஸ்லிம் மக்கள் ஆண்டவரே அந்த மக்களும் உம்முடைய வசனத்தின்படி துஷ்டனாக இஸ்மாயில் இருந்தான். ஆனாலும் நீர் அந்த ஆபிரகாம் நிமித்தம் நீர் அந்த சந்ததியை 12 ராஜாக்கள் உள்ள குடும்பமாக ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே எல்லோரும் எந்த மத இனமாக இருந்தாலும் அப்போது 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு அந்த தேசத்துல இருந்தால் எவ்வளவு சமாதானம் இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும். கொலை செய்யாது இருப்பாயாக அந்த கட்டளை தந்த இயேசு அந்த தேசத்திற்கு வேண்டும். ஆண்டவரே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். நினிவே தேசத்துக்காக யோனா போய் பிரசங்கித்தானே 40 நாளில் அந்த தேசம் அழிந்து விடும் என்று அவர்கள் மனம் திரும்பின பொழுது அந்த தேசத்தை அழிக்காமல் பாதுகாத்தினே. தொடர்ச்சியாக இப்படியான அழிவுகள் தேசங்கள் வருவது இயேசு அந்த தேசத்திலே இல்லாமை காரணம். மக்கள் இயேசுவை புறம்பே தள்ளிவிடுவதன் காரணம் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள அவர்களை இருதயத்தில் ஒரு சதையான இருதயமாக அந்த தேசத்துல வாழுகிற மக்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து அவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டு போகாதபடி அன்றைக்கு பார்வோன் இருதயம் கடினப்பட்டது, அடிமைப்படுத்தினான் பாவத்துக்கூடாக. அதே போல பிசாசு போதை வஸ்துக்கூடாக, கொலைகளுக்கூடாக, திருட்டு காரியங்களுக்கூடாக அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே அந்த தேசத்திலே இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அந்த ஆவிகளை உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த தேசத்துல நடமாடும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு அந்த தேசத்துல இடம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே அந்த தேச மக்களின் இதயங்களை மாற்றும்படியாக அந்த குருடாக்கப்பட்ட கண்களை நீர் திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த தேசம் எங்களுடைய தேசமாக இருக்கிறது நிமித்தம் அந்த தேசத்தில் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தீமைகள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். நீ தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அல்லவா? அந்த தேசத்தில் ஒரு இரக்கத்தை காண்பித்து அந்த தேசம் இயேசுவின் தேசமாக மாறும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அந்த தேச மக்கள் ஒவ்வொரு தீமைகளுக்கூடாகவும் உணர்ந்து கொண்டு படியான போதை வஸ்துக்கள், தீமைகள், பாவம் காரியங்கள் அந்த தேசத்திலே எல்லாம் செய்யக்கூடாத ஒரு உணர்வை இந்த காரியங்களுக்கூடாக அவர்களை கற்பித்து அவர்களை மனம் திரும்ப செய்வீராக. ஆண்டவரே அவருடைய இதயம் பார்வோனின் இதயத்தை போல கடினப்பட்டு அந்த சமுத்திரத்துல மூழ்கி போனது போல மூழ்கி போகாதபடி இலங்கை தேசத்தை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய மக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஊழியம் இலங்கை தேசம் தொடக்கம் அந்த மக்கள் ரட்சிப்படைய மற்றும் பல ஒவ்வொரு தேசங்கள்ல உள்ள தமிழ் மக்களும் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீர் செய்கிற உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம். செய்கிற அந்த கனடா ஊழியத்துல உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மகளா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஊழியத்துல பங்கு வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். விசேடமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும், இலங்கை தேசத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக
இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது இயேசு இந்த தீமைகளை நீக்கி விடுதலை ஆக்குகிறவர், இடியாதே அமைதலாக இரு என்று கட்டளை இடுகிறவர். அந்த இயேசு கிறிஸ்து என்பதை அந்த மக்கள் அறிந்து கொண்டு இயேசுவை நோக்கிய பார்வையில் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவே நீர் உதவி செய்யும்படியாக தேவன் அந்த தேசத்தின் மேல இரக்கம் காண்பிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களோட ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அதோடு உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கூட இருந்து சந்ததிகளின் தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய தேவாதி தேவன் அவர் எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களோட குடும்பத்தை அவர் மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களோட ஊழியத்தை இன்னும் மென்மேலும் பெருக பண்ணுவாராக. ஆமேன். அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உலக நாடுகளில் உள்ள ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. அடுத்தாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் விக்கிரக ஆராதனை காணப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில ஹிந்து தெய்வங்களை கும்பிடுகிற வைராக்கியத்தோடு ஜனங்கள் இருக்கிறார்கள். அதே போல ஆஸ்திரேலியா, பப்புனிக்கியா அந்த பகுதியில் இங்க பாத்தீங்கன்னா எலும்பு கூடுகளை வைத்து வணங்குகிற ஜனங்கள். மற்றது யூரோப்பியன் கண்ட்ரியில பாத்தீங்கன்னா பேய் வணக்கங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு உலகத்தின் 6 கண்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கு முதலிடம் கொடுத்து விக்கிரகங்களை வணங்குகிற ஜனங்கள் அதிகரித்திருக்கிறார்கள். தேவன் அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார் எங்களுடைய தேவன். அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். தேவாதி தேவனை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த கல்லான இதயம் உடைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். கர்த்தர் அந்த உள்ளங்களை உடைத்து தேவன் இயேசுதான் மெய்யான தேவன். இயேசுவை தவிர இந்த பூமியில ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு யாருமே கொடுக்கப்படவில்லை. இயேசு மாத்திரம்தான் தெய்வம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் எப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை நடந்தாலும் நாங்கள் இந்த ஒன்று கூடி ஜெபிக்கிற வேளையில் அந்த ஜெபமானது அதை உடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்படுவோம். அதே நேரத்துல எல்லா விக்கிரக ஆராதனை எந்த விக்கிரக ஆராதனை இந்த வழியில் நடந்தாலும் எந்த பலிகள் நடந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இதற்காக எங்களை வழி நடத்தும்படியாக சிஸ்டர் நெகோமி அவர்கள் வந்து இந்த இடத்துல வழி நடத்துவார்களாக. ரதி பாலசிங்கம் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அன்பான இயேசுவே, இந்த வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, அப்பா உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை. அப்பா உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை அன்றி நாங்கள் யாரையப்பா நாங்கள் தேடுவோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. என் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என் ஆண்டவரே அப்பா உம்மை தேடிக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, என் ஆண்டவரே விக்கிரகங்கள் எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே கட்டப்பட்டு ஆண்டவரே அதை நம்பி ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரே கர்த்தாவே அதை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாளோ கர்த்தாவே, என் ஆண்டவருடைய கண்கள் அதை நோக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று ஆரோன் ஆண்டவரை கர்த்தாவே கன்று குட்டிகளை தயாரித்த பொழுது ஆண்டவரே, என் ஆண்டவரே கர்த்தாவே, மோசே எப்படியப்பா கோபப்பட்டானோ கர்த்தாவே, என் ஆண்டவரை இப்பொழுதும் என் ஆண்டவரை தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே அப்பா பிதாவே, இந்த ஆண்டவரை கர்த்தாவே இந்த விக்கிரங்கள்ல என் ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரை இந்த விக்கிரங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இது பொய் மாய் என்பதை என் ஆண்டவரை அவளுக்கு உணர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 5 கண்டங்களிலும் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு விக்கிரக கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் பேசுங்க இயேசப்பா. நீங்கள் பேசும் தெய்வம் ஆண்டவரே. பேசாத கல்லோ மரம் அல்லப்பா. என் தெய்வம் பேசுங்க ஆண்டவரே. இந்த விக்கிரகங்களால் ஒன்றும் இல்லையப்பா. இந்த விக்கிரகங்கள் ஆண்டவரை கத்தாவே ஆண்டவரே நடமாட முடியாதே கத்தாவே. என் ஆண்டவரை கத்தாவே கல்லை நம்பி ஆண்டவரே மரங்களை நம்பி ஆண்டவரை கத்தாவே இவர்கள் வணங்குகிறாளே கத்தாவே. இதிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களால கூடும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியங்கள் என்று ஒன்றும் இல்லையப்பா. நீங்க சொல்ல ஆகும் ஆண்டவரே. கட்டளிட நிற்கும் தகப்பனே என் ஏசப்பா. நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களோடும் பேசுங்கப்பா ஆண்டவரே. இவர்கள் ரட்சிக்கு உள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகவில்லையப்பா. கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லையப்பா. என் தெய்வம் பேசுங்கப்பா. என் தெய்வம் அவளோடு பேசுங்க ஆண்டவரை கத்தாவே. எங்களை எல்லாம் எப்படி எல்லாம் விடுதலையாக்கி நீங்களோ கத்தாவே. என் ஆண்டவரே அவர்களையும் விடுதலையாக்கி என் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வர உம்மை தொழுது கொள்ள கத்தாவே நீ கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றீங்களே கத்தாவே. தேவனே நீர் அவளை பொறுப்படுத்து ஆண்டவரே. உம்முடைய வழியை காட்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள பாதை அவளுக்கு காட்டுங்க ஏசப்பா. ஆண்டவர் ஆள முடியாது என்று ஒன்றும் இல்லையப்பா. என் தெய்வம் இந்த கட்டுக்கள் இருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே என் ஆண்டோடைய மகிமையை மட்டும் காணத்தக்கதாக விக்கிர கோட்டைகள் எல்லாம் முறியடிக்கப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் என் ஆண்டவரை கத்தாவே ஆண்டவரே கத்தாவே சைவ மக்கள் ஆண்டவரை இன்னுமா முஸ்லிம் மக்கள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரை கத்தாவே ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறாளே கத்தாவே. என் ஆண்டவரை அவளோடு பேசுங்கப்பா. அவளோடு பேசி என் ஆண்டவர் ஒரு விடுதலையை கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் ஆண்டவரை இந்த விக்கிர கோட்டைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஆண்டவரை என் தெய்வம் ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா. ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வதித்து பார்த்து நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இப்பொழுதும் ஆண்டவரை கத்தாவே அப்பா இந்த ஜெபம் நடத்தி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தை இவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை இன்னும் பலப்படுத்தி ஆண்டவரை கத்தாவே இந்த ரேடியோ ஊடாக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக தேவனே நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சகோதரி ஜெனட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளையுடைய ஆண்டவரை கத்தாவே இந்த புத்தகத்தின் ஆண்டவரை வெளியீட்டுல தேவனுடைய மகிமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த புத்தகத்தின் ஊடாகவே கத்தாவே தேவனே உண்மை காணத்தக்கதாக உண்மை போற்றத்தக்கதாக ஆண்டவரே பெரிய காரியத்தை இந்த ஆண்டவரை நீங்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you sister. தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் நீங்க செய்கிற ஒவ்வொரு கையிட்டு செய்யற காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திலும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறோம். கண்ணிலிருந்தும் காணாமலும் காதிலிருந்தும் கேளாத அந்த உருவங்களை வணங்குகிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த மக்களுடைய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த காரியங்களை செய்வாராக. ஆமென். அடுத்த நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். நாங்கள் அதிகமா அந்த வீடியோஸ்ல எல்லாம் பாக்குற நேரம் உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஜனங்கள் அலேலியா ஞான ஸ்நானம் பெறுகிறதையும் கர்த்தருடைய வார்த்தை வீதி வீதியாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே நேரத்துல ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய தலைமையில் விழுந்த கடமையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளத்துல விழுந்த கடமைகளும் என்னன்னு சொன்னா தேவனுடைய சுவிசேஷத்தை ஒரு மனிதனுக்காவது சொல்லுவது, ஒரு வார்த்தையினால் அவர் சொல்லுவது. நாங்கள் பேசுகிற வேளையிலும் எங்களுடைய நடத்தைகளையும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்துல ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வசனத்தை சொல்லு என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் எந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு வெடிக்கு போற நேரம் அந்த இடத்துல கூட நாங்க வார்த்தையை சொல்லலாம். சரி,
சொல்ல வேணும். அந்த நேரத்துல அந்த இடத்துல நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே எல்லா இடங்களிலும் சொல்லப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் பாரப்படுவோம். அதற்காக சிஸ்டர் ரீட்டா ஜெபிக்க முடியுமா? சிஸ்டர் நிர்மலா மரியா. நிர்மலா மரியா இதோட சொல்லுங்க, எதுக்காக ஜெபிக்கணும்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் அதுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஒரு வல்லவரமா இருக்கிற எங்கள் அருமையான தேவனே, இந்த அற்புதமான ஜெப வேளைக்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, மட்டுமா எங்களை வழிநடத்தின தேவன், இனியும் எங்களை வழிநடத்த நீ நல்லவரா இருக்கிறபடியாலும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே, உலகத்திலே ஆண்டவரே இருக்கிறதான ஒரு மக்களும் ஆண்டவரே இயேசுவின் அன்பை அப்பா அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவர் ஒருவர் மாத்திரமே மீட்கும் பொருளா இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே தன் ஜீவனை தந்து எல்லோரையும் ஆண்டவரை மீட்கும்படியாய் இந்த உலகத்துக்கு நீ வந்த தயவு ஆண்டவர் மிக பெரிதா இருக்கிறது. உலகத்தினுடைய பாவங்களை போக்குற தேவ ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறதான மக்களையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். தேவனின் பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே தேவனை அறியாத பிள்ளைகள் வாழ்கிறார்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, அந்த இடத்தில் எல்லாம் என் தேவனுடைய கரம் பாய்ந்து செய்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே கண்ணுக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே மரங்களுக்கு தன்னை ஒப்புவித்து இதுதான் தெய்வம் என்று வணங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே காத்தையும் ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் கூட கடவுள் என்று வணங்குகிற இந்த உலகத்திலே அப்பா எங்களோடு அனுதினம் உறவாடுகிற இடைப்படுகிற தேவனாகிய கர்த்தர் எங்களை ரட்சித்த தேவன். அதே விதமாக ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகள் அறிந்து ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக, நாங்கள் இம்மட்டமாய் வாழ்ந்தது நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம், இப்படி ஒரு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறாரே என்று அறிந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறவும் ரட்சிப்படையும் தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளாய் நிற்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களை நீக்கிற ஒரு ரத்தமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்தோடு ஆண்டவரே அப்பா வேதனையோடு கசப்போடு ஆண்டவரே மந்திர கட்டுகளிலும் ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மீள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருவோம்ப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டும், இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படையட்டும். தேவனுடைய அன்பை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அநேக பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக இந்த பிள்ளைகளை மாற்றி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தந்த தேசங்களிலேப்பா இதன் மூலமாய் தேவனுடைய நாமம் ஆண்டவரை மகிமை அடையும், தேவனுடைய நாமம் பிரசிக்கப்படவும் கர்த்தாவே நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் சகலத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த பிள்ளைகள் மூலமாய் அநேக ஜனங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பா அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் மாறட்டும். இந்த பிள்ளைகளில் இருக்கிறதான வேற்றுமைகள் எல்லாம் கலைந்து போட்டு எல்லோரும் ஆண்டவரை சகோதரிகளாக வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பரிசுத்தாவின் வல்லமையினால் இந்த பிள்ளைகள் எல்லாம் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இருளிலே வாழ்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்காக ஆண்டவரை உதித்த என் அருமையான தேவனாகிய கர்த்தாவே அவர்களுடைய இல்லங்களிலும் அவளுடைய மனங்களிலும் ஆண்டவரே அவருடைய நினைவுகளிலும் தேவன் ஒளி வீசி அந்த பிள்ளைகள் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தாமே கர்த்தர் தாமே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மனமாற ரட்சிப்படை கர்த்தர் உதவி செய்து அந்த பிள்ளைகள் எல்லாம் மாற்ற போவதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம்ப்பா. நான் உன்னை விட்டு விலகுதலை இவனை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் கைவிடாமல் ஆண்டவரை காக்கிற தெய்வமா இருக்கிறபடியால்
உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆமை நோக்கி வருகிறார்களோ கர்த்தாவே, அவர்களை எல்லாம் ஆண்டவரே புறம்பே தள்ளாத தேவன் ஒருவரே அப்பா. அப்படியாய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து, அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து, அவள் வாழ்கிறதான இடத்திலே ஆசீர்வதித்து, அவள் வாழ்கிற நாட்டிலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நீ மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆட்சிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீர் ஆண்டவரை இடைப்பட்டு அந்த பிள்ளைகள் நினைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை ஈடேறி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அருமையான கரங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம்ப்பா. அவள் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் தாமே ஆண்டவரே நல்ல பதில்களை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். விசுவாச நம்பிக்கை எங்களுக்கு எப்போதும் ஆண்டவரை இருக்கிறபடியா அந்த நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவரே நீர் அதை ஆண்டவரே தர வள சித்தம் உள்ளவரா இருக்கிற பழியா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேலையில ஆண்டவரே ஜெப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிறதான லெஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரை பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரை இந்த ஊழியத்தையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அவர் தடையில்லாமல் செய்து கொண்டு வருகிற அந்த ஆண்டவரே தேவ மனிதனை நீர் ஆண்டவர் எல்லாவற்றிலும் சிறப்பித்து உயர்த்தி ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆண்டவரை பெருமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருக்காக தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரை இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான சகோதரியின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே நம் மகளுக்கும் இந்த மகளுடைய குடும்பத்தில் நீர் தேவனாயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரதர். உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய குடும்பம் எல்லாவற்றுக்கூடாக தேவன் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சங்கமம் வானொலியின் வசனத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வசனத்தின் மூலமாக நீங்க பலப்பட வேண்டுமா இயேசுவின் நாமத்துல உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அடுத்தாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நிர்மலா நிக்ராவா இருக்கேன் ஐயா. சிஸ்டர் நிர்மலா கொடுங்கள் அடுத்த ஜெபத்தை. நாங்க அடுத்த ஜெபித்துக் கொள்வோம். உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நோய்களால் நிறைந்திருக்கிறது. இயேசு முதலாவது தேவகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்து முதலாவது சொன்னது சுவிசேஷம் அறிவித்தார். அடுத்தது நோய்களை குணமாக்கினார். அடுத்தது எல்லாருக்கும் உணவு கொடுத்தார். இந்த வேளையில நாங்க ஜெபிப்போம். இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகளையும், எத்தனையோ பேர் சொல்லப்படாத வியாதிகள் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வியாதியினால் ஜனங்கள் நிரப்பப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நினைவு கூறுவோம். அதே நேரத்துல இந்த லிஸ்ட்ல யார் யாரு விண்ணப்பங்களை போட்டிருக்கிறார்களோ அவருடைய பெயர்களை கூட நாங்க சொல்லி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை சிஸ்டர் நிர்மலா ஜெபித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே காலை முதல் மட்டுமாய் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கர்த்தர் நாங்கள் ஒரு மனதோடு வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு நேரங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது சமூகத்திலே உமது பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோப்பா. தரப்பிலே தேசங்களுக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் இலங்கைக்காகவும் எல்லா நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எல்லா ஜெபங்களையும் கேட்டு தேவரீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையில கூடப்பா உலகம் முழுவதுமாய் இருக்கிற எல்லா தேசங்களிலும்
காணப்படுகிறதான நோய்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நோய்கள் எல்லாம் ஏற்கனவே நீர் பாரமான சிலுவையை சுமந்து உமது பரிசுத்த ரத்தத்தினாலே அப்பா நீர் சுமந்து அந்த அந்த சிலுவையிலே எங்களுக்கு ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறீரே. அந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் நாங்கள் தக்க வைத்து பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எல்லா நோயாளிகளும் உடைய தழும்புகளால் சுகமாகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கொள்ளை நோய்கள், இன்னும் பேர் அறியப்படாத அநேக விதமான நோய்கள், மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாத அநேக விதமான நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் படுகிறதான வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. என்னுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கும் போது எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த கொள்ளை நோயும் நான் உன்மேல் வர பண்ணேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம். தேவரீர் நீர் அதனை நிறைவேற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. சோத்திர ராஜா. அப்படியாக கூட ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை வியாதிஸ்தர்களினாலே அப்பா வியாதிகளினாலே அவதிப்படுகிற எல்லா சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசிர்வதிங்க. வாலிப பிள்ளைகளும் கூட அப்பா, பிறந்த குழந்தைகள் முதல் கொண்டு படுகிறதான எல்லாம் இந்த நோய் வாய்களில் இருந்து கர்த்தர் நீர் அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவரீர் நீர் பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே அப்பா நோயாளிகளை கண்டு அவர்கள் மேல மனதுருகி அவர்களை நீர் சொஸ்தமாக்கினீரே அப்பா. அவருடைய கைகள் இப்பொழுது கூட ரட்சிக்கப்படாத படிக்கு குறுகி போகவில்லை, கேட்க கூடாத படிக்க முடிய செவிகள் மந்தமாகவில்லை தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே, உமது வல்லமை இந்த நோயாளிகள் மேலெல்லாம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமது வார்த்தைகளை அனுப்புறோம். வார்த்தைகளை அனுப்பி தேவரீர் நீ சுகமாக்கும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நோயாளிகளின் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாற்றுங்க. நீர் துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிற தேவன் கர்த்தாவே. அப்படியாக மக்கள் படுகிறதான எல்லா அவதிகள் நிமித்தம் கூட இந்த வேலையிலே நாங்கள் தொடர்ந்து அந்த நோயாளிகளுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். வியாதியை உன் இடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே உதவி செய்த அவர்களே கர்த்தர் நின்ன பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண விடுதலை கொடுத்து நோயாளிகள் எல்லோரும் அப்பா ரட்சிக்கப்பட மனம் திரும்ப சந்தோஷிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே இந்த நேரத்திலே அப்பா சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தேவரீர் நீங்க ஆசிர்வதிங்க ராஜா. பா இவர்களுடைய குடும்பங்களிலே யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களிலும் அப்படியே ஆசிர்வதிங்க தகப்பனே. உமக்கு சோத்திர ராஜா. மற்றபடியாய் கூட ஜானட் மகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, வரப்போகிற 8ஆம் தேதியில அப்பா துகுலமாக அந்த மகள் அந்த புத்தகத்தை உமது நாமத்தினாலே வெளியிட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தடைகள் யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலக்கி போடுறப்பா. கர்த்தர் இன்னும் அந்த மகள் அதிகமான புத்தகங்களை எழுதி அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்க ஆண்டவராகிய தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மகளுக்கு கொடுத்த வாஞ்சைக்காக சோத்திரப்பா. அந்த மகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உமது ஊழியத்தை அப்பா ஒரு ஆர்வத்தோடு செய்கிற, உற்சாகத்தோடு, வைராக்கியத்தோடு, பக்தியோடு செய்கிற அந்த மகளுக்கு நீரே அந்த குடும்பத்துக்கு துணையா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக மகளுடைய கணவனை ஆசிர்வதிங்க. மகனையும் மகளையும் அபரிவிதமாய் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே உமக்கு சோத்திரம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான இந்த மகளை கூட ஆசிர்வதிங்க தகப்பனே. மகளுக்கு எல்லா ஊழிய காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. அதே வேளையிலே ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தேவ ஊழியர்கள் யாவரையுமாய் அளவில்லாமல் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே கூட இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆசிர்வதிங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் மகளை கூட தேவன் ஆசிர்வதித்து அந்த ஊழியத்தை பெருக செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும்
உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் தேவன் கனப்படுத்துவாராக. அநேக காரியங்களை குறித்து ஜெபித்திருக்கீங்க. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் இந்த வானொலியில நடத்தப்படுகிற ஒவ்வொரு பாடல்களோ ஜெபங்களோ என்ன காரியத்தை அவர்கள் கேட்டு அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின்படி அவருடைய உள்ளத்தில் காணப்படுற எல்லா வேதனைகள், கவலைகள், நோய்கள் எல்லாம் மாற வேணும். அதே நேரத்தில் ஒரு புது பலன் பெற வேணும். தேவனை அறியாதவர்கள் கூட தேவனை இந்த நாட்கள்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சங்கமம் வானொலிக்காக எத்தனையோ தியாகங்களை இந்த ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள். அதுக்காக உள்ள ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையும் கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதற்காக சிஸ்டர் அருந்ததி ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க இரங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் உண்மை உயர்த்தி நாங்கள் துதித்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரை கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த குழுவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செய்யுங்கள் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே விசேஷமா இந்த வானொலியிலே ஊழியம் செய்கிற சங்கமம் தமிழ் வானொலியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னுடைய இருதயத்திலே நீ போட்ட பாரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆத்ம தாகத்தோடு ஆண்டவரே ஒப்படைப்போடு அர்ப்பணிப்போடு இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்துக்கூடாக ஆண்டவரே உன்னுடைய பரலோக ராஜ்யத்திலே தகப்பனே அநேக ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுவார்களாக, மனம் திரும்புதல் உண்டாவதாக ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் ஜனங்கள் பாவ குற்றுணர்வு அடைந்து ஆண்டவரே மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு எதிராய் கிரிய செய்கிற துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் சக்திகள், வான மண்டலங்களில் இந்த கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் கூட்டங்களை மடங்கடித்து திடத்துகிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கட்டவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஒவ்வொருவரும் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. வார்த்தையை கேட்கிற வேளையிலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே மனம் திரும்புதல் உண்டாவதாக. மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னபடி கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே பூமியிலும் பரலோகத்திலும் சந்தோஷம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இதிலே வேலை செய்கிற மகேந்திரன் ஐயாக்காய் துதிக்கிற அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மணமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அதே போல் கர்த்தாவே லெஸ்லி ஐயாட குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை பெருக பண்ணுங்க சுவாமி. அதே போல் கர்த்தாவே சிஸ்டர் டாலி சிஸ்டருக்காய் துதிக்கிறேன் சுவாமி. அவருடைய குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சுகபலம் ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ரஞ்சினி சிஸ்டருக்காய் துதிக்கிறேன் ஆண்டவரே. அவையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே என்ன தேவைகள் இருக்கிறதோ ஜெபங்கள் என்னென்ன அவர்கள் ஏறெடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்க. அதே போல் சிஸ்டர்களா சகோதரியும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஆண்டவரை உம்முடைய பலத்த கரமும் ஓங்கும் புயமும் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதிலே துதிகளை ஏறெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற வேளையில் உம்முடைய ஆவியின் பிரசன்னம் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த சங்கமத்துக்கூடாக வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகிற வேளையில ஜனங்களை கட்டவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை குறைவில் இருக்கிற ஜனங்கள் நிறைவை காணும்படியாக ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஆண்டவரை நாவுகள் அறிக்கையிடும்படியாக முழங்கால்கள் முடங்கும்படியாக ஒரு கிரியை நடப்பிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த வானொலி ஆண்டவரை எங்கெங்கு செல்கிறதோ அங்கெல்லாம் ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு வரும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அநேக ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரஜைகளாய் மாறுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், இருதயத்தின் தேவைகளை சந்தியுங்க சுவாமி. சுகமும் ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக ஆண்டவரை வயது போன காலத்திலும் ஆண்டவரை கனிதந்து புஷ்டியாய் இருப்பார்களாக என்று சொன்னது போல அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த குடும்பங்களே கர்த்தரை அறியாதவர்கள் யாராய் இருப்பினும் இனத்தவர்கள் எல்லாம் நீ ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. உடைய ஊழியத்தை செய்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீர் அப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலே கர்த்தாவை உடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டதன் நோக்கமும் ஆண்டவரை திட்டமும் நிறைவேறும்படியாக இந்த குடும்பங்கள் அனைவரையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலி ஆண்டவரை எங்கெங்கு செல்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாகட்டும் ராஜா. இந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக்கி உண்மை கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவரே, அந்த இடங்களில் உம்முடைய வெளிச்சம் பிரவேசிப்பதினால் இருள் நீங்கி போவதாக. ஆண்டவரே, அந்தகாரம் வல்லமைகள் விக்கிர ஆராதனையில கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையை காண்பார்களாக. ட்ரக்ஸ் அடி மற்றும் ஆண்டவரே தீய பழக்கம் விளக்கங்கள் ஆண்டவரே கஞ்சா மதுபோதை குட்டியில இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கிடைப்பதாக இயேசப்பா. கட்டவிழ்த்தல் உண்டாவதாக. சிறைப்பட்டு போன ஜனங்கள் விடுதலை காணவும், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் கர்த்தாவே உன்னுடைய ஆவியை அனுப்பினேன் என்று சொன்னீரே, அவ்வண்ணமாய் நீர் ஆண்டவரே இந்த வானொலி கூடாக கிரிகளை நடப்பித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று விளங்கால் முடங்குற நாட்கள் வருகிறபடியால் துதிக்கிறோம். நாவுகள் அறிக்கையிட போறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். சகலவற்றையும் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்துக்கு சகல துதியையும் கனத்தையும் செலுத்தி நாங்கள் சிறுகவும் கர்த்தருடைய ராஜ்யம் பெருகவும் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கனப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. மென்மேலும் தேவனுடைய வார்த்தையை நீங்க சொல்லுகிற வேளையில தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பதாக. இந்த வேளையில ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவனுடைய கரத்திலிருந்து பெரிதா ஒரு பதில் வந்தபடி நாளை கோடான கோடி ஸ்தோத்திரம். அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உலகத்தில் எல்லா பாகங்களிலும் இருக்கிற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக, அதுதான் இப்ப அதிகமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, டிமென்ஷியால வருத்தம் இருக்கிறது, தாங்க யார் என்று கூட அறிந்து கொள்ள முடியாத நிலை. அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒரு விசை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஏபி புஷ்பராஜ் அவர்களை நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே அழைக்கிறோம். குணாவை கேளுங்க. பிரதர் குணா ஜெபித்துக் கொள்ளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறதையுடைய ஒத்தாசிடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே, இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன். இந்த உலகத்துல கர்த்தாவே காணுகிற பிரச்சனைகள், சந்திக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே வருகிற இடைஞ்சல்கள், இன்னல்கள், போராட்டங்கள், ஆண்டவரே எத்தனையோ விதமான வேதனைகளின் நிமித்தம் ஜனங்கள் ஆண்டவரே நெருக்கப்பட்டு டிப்ரெஷனாலும் அழுத்தங்கள்னாலும் மனச்சோர்வுகளினாலும் ஆண்டவரே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வேளையிலும் அந்த மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. கர்த்தராகிய ஆண்டவரே விடுதலையின் தேவனாயிருக்கிறீங்க, கட்டுக்களை அவிழ்த்தறிகிற தேவனாயிருக்கிறீங்க. இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே வேதனைகளோடு இருக்கிற மக்கள், கண்ணீர்களோடு இருக்கிற மக்கள், கவலைகளோடு இருக்கிற மக்கள், ஆண்டவரே டிப்ரெஷன்கள், அழுத்தங்கள், டென்ஷனுகள், ஆண்டவரே பிரிவினைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற மக்கள் மீது உம்முடைய கரம் ஆண்டவரே காணப்படட்டும் என்று நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னவரே,
அந்த வேளையிலும் இந்த மக்களுக்கு வேண்டிய சுகங்கள், பலன்கள், ஆரோக்கியங்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள் இந்த தேசங்களில் காணப்படட்டும் நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஆறுதல் இல்லாதவர்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரை இதோ இந்த மக்களுக்கு ஆண்டவரே தயவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. சுத்தி இருக்கிற மக்கள் தயவுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறார்களோ புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே அந்த குடும்பங்களை சமாதானப்படுத்தத்தக்கதாகவும் அந்த குடும்பங்களை சரியான வழியில கொண்டு செல்லத்தக்கதாகவும் நீடிய பொறுமைகளை கொடுப்பீராக நிச்சயிக்கிறோம் ஐயா. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருகிற பொழுது கர்த்தாவே ஒருவர் பொறுமை உள்ளவர்களாக ஆண்டவரே தாங்கி இதோ அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை சரி செய்யத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே அந்த மன அழுத்தங்களிலிருந்து அவர்கள் விடுதலையாகத்தக்கதாக ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீடிய பொறுமையை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறார்களோ கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் வைத்தியர்கள் ஆலோசனைகளின்படி ஆண்டவரே அவர்கள் தாங்களை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வருகிற பாடுகள் வேதனைகளில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை தப்புவிக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் இதோ அவர்களை காத்து கொள்ளட்டும். தேவ சமாதானம் அவர்களுடைய இதயங்களை ஆளுக செய்யட்டும் நாங்கள் செபிக்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரமுள்ள உம்முடைய சமாதானத்தை கொடுத்து என்று சொன்னவரே அந்த சமாதானத்தை அவர்களும் பெற்றுக்கொண்டுமே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வேதனைகளோடு கூட வியாதிகளோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தகப்பனே பிரிவினைகளினால் பிரிந்து நிற்கிற மக்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்கள் குடும்பமாய் சேர்ந்து வாழத்தக்கதான அந்த சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஒருவர் மன்னிக்கத்தக்கதான இருதயங்களை கொடுத்து கர்த்தாவே அந்த குடும்பங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இழக்கப்பட்டவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் தாமே தேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து நிற்கிற குடும்பங்களையும் தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்களுக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். யுத்தங்களினால காயப்பட்டு நிற்கிறவர்கள் ஆக்சிடென்ட்களினாலே காயப்பட்டு நிற்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களையும் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல இப்படிப்பட்ட வேதனைகளோடு இருக்கிற மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கிறீங்க. நாங்க நினைக்கிறது கொஞ்சம் தேவரீர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ அவர்களை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாக்கிறீங்க. எண்ணம் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்பொழுதும் டேஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இதோ அவர்களோடு கூட இருந்து எண்ணம் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் எண்ணம் மகிமைப்படட்டும். அந்த குடும்பங்கள் சுகபல ஆரோக்கியங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனெற்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களையும் பாதுகாத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல எண்ணம் அவங்க தொடர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் செப குறிப்பை கொடுத்தவர்களையும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களையும் தாங்கி வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறது என்னுடைய ஒத்தாசையுடன் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அடுத்த ஜெபத்தை சகோதரி ஐரீனே கொடுங்கம்மா. சகோதரி ஐரீன். அடுத்ததாக ஜெபித்துக் கொள்ளுவோம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாதார காரியத்துக்காகவும் பொருளாதாரங்கள் நல்லா விளைய வேணும்னு சொல்லி சாரி பிரதர் மிச்சத்தை நடத்தி எழுதி. ஓகேம்மா தொடரும். தேங்க்யூ.
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, இந்த நேரத்தை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே, இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உலக தேசங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தத்தின் காரணமாக கத்தாவே எல்லா தேசங்களிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பொருளாதார காரியங்கள் விழுந்து போய் கிடக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, காலநிலை மாற்றத்தினாலே கர்த்தாவே அப்பா விளைச்சல் இல்லாதபடிக்கு செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசங்களுக்கு நல்ல காலநிலைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகப்படியான மழை பெய்து கர்த்தாவே இந்த வயல்வெளிகள் எல்லாம் அழித்து கொண்டு போகிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியான காரியங்களை தேவன் தேசங்களிலிருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசங்களுக்கு தேவையான மழையும் வெயிலும் கிடைக்கத்தக்கதான கிருபையை கொடுங்க தகப்பனே. நல்ல காலநிலைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இந்த மழை சூறாவளி காரணமாக மீன் பிடித்தல் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியாய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற குடும்பங்களை எல்லாம் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசங்களிலே கர்த்தாவே அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, படித்து விட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கத்தக்கதாய் கர்த்தாவே தேசங்களிலே கர்த்தாவே அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, அரசாங்கத்துக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அதிகாரிகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, அந்த எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களையும் சரியாக செய்யத்தக்கதான நல்ல ஞானத்தையும் கிருபையையும் தேவன் நீங்க அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பொருளாதாரத்திலே விழுந்து போய் இருக்கிறதான ஒவ்வொரு தேசங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே யுத்த தேசங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த தேசங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல விளைச்சலையும் பொருளாதார காரியங்களையும் மேம்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எந்தெந்த தேசங்களிலே பொருளாதார காரியங்கள் விழுந்து போய் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் அவர்களை உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசங்களுக்கு கர்த்தாவே அப்பா தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லட்சுமி அண்ணா, அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அப்பா மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. இந்த இணைப்பானது அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல அநேகர் இதன் மூலமாய் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜன சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்க சென்றிருக்கிறதான அந்த ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்துல தேவன் மகளை எடுத்து பயன்படுத்துறீங்க ராஜாவே. அதற்காய் நன்றி தகப்பனே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வழி நடத்தின சகோதரியை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன பலவீனங்களோடு இருந்தாலும் கர்த்தாவே அப்பா, எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் இருக்கிறது கர்த்தாவே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க பொறுப்படியால் நன்றி செலுத்துகிறேன். எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபம் கட்டு நிற்கிறேன். நல்ல